ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். நான் என்னென்ன சமைச்சேன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து மட்டன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நல்லா இருக்கணும். மீட்டு நல்லா ரெட் கலரில் இருக்கணும், ஒயிட் கலரில் இருக்கக்கூடாது. நல்லா பார்த்து வாங்கணும். நான் சிக்கன் வந்து 65 பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டை, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் சீரகத்தூள், பெப்பர் தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சமாக பிழிஞ்சி மேரினேட் பண்ண வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிரியாணிக்கும் குழம்புக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு மட்டன் வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு மட்டன் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரியாணி பண்ணும்போது குழம்பு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நான் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி தான் நான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா குழம்புக்கும் அந்த சைடு சின்ன குக்கரில் தனியாக குழம்புக்கு வேக வச்சுட்டேன். பெரிய குக்கரில் வந்து பிரியாணிக்கும் மட்டன் வறுவலுக்கும் இதில் வேக வச்சுருக்கேன். அதனால் பிரியாணிக்கும் தண்ணி வேணும், மட்டன் வறுவலுக்கும் கொஞ்சமாக தண்ணி வேணும். அதனால் கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கேன். மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு வந்து மசாலா, பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, அப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் கல்பாசி போடலை, என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. கல்பாசி போட்டுக்கோங்க. ஜாதிக்காய் வந்து கொஞ்சமாக நான் துருவி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால பிரியாணி வந்து நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கு, அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் கொஞ்சம் பச்சை மிளகாய் காரம் வேணும்னா இன்னும் 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து குழம்புக்கும் மட்டன் வறுவலுக்கும் மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், மிளகு, சோம்பு, கொஞ்சமாக கடுகு, வரமிளகாய் வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்மெல் வரும். அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கலர் மாறிடுச்சுன்னா அந்த மசாலாவோட கலர் வந்து மாறிடும். மட்டன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து பிரியாணிக்கும் மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன வெங்காயம் உரித்து கொடுக்க சொன்னேன், அதை உரிச்சிட்ருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் மாயிலை கட்டினது, தோரணம் கட்டினதெல்லாம் அவர் தான் கட்டினார். சரி, இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறாரு, இந்த கிளிப்பை ஆட் பண்ண மனுஷன் கொஞ்சம் சந்தோஷப்படுவார், அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த சைடு வறுவல் பண்ணுறதுக்கும் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா உரல் இருந்ததுன்னா, இடிகள் இருந்ததுன்னா நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான். அந்த சைடு வறுவல் பண்ணுறதுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து கலர் பார்த்திங்கன்னா ஏன் அப்படி இருக்குன்னா, எங்கள் சித்தப்பா சித்தி வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க வந்து காட்டில் எள்ளுலாம் போடுவாங்க, விளைய வைப்பாங்க. அந்த எள்ளில் தான் கருப்பட்டி சேர்த்து செக்கில் கொடுத்து ஆட்டி கொடுப்பாங்க. அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் கலர் அப்படி இருக்குது. இப்போ வெங்காயத்தில் வந்து கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அங்கே வறுவலுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் தண்ணியை மட்டும் விட்டுட்டு மட்டன் பீசஸாக எடுத்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் வந்து எப்போவுமே மட்டன் குழம்புக்கு வந்து தக்காளி வந்து சேர்த்துக்க மாட்டோம். எங்கள் அந்த காலத்தில் வந்து கிராமத்துலலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு சின்ன வெங்காயம் நல்லா இடித்து போட்டுட்டு இந்த மாதிரி மசாலா நல்லா வறுத்து அரைச்சி அம்மிலேயே ஆட்டுக்கல்லையே அரைச்சி போடுவாங்க. அப்படி போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எதுவும் போடாமையே சிம்பிளாக பண்ணுறதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எங்கள் அம்மா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி செய்வாங்க. அது மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது அரைச்சி வச்ச மசாலா வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்புக்கு. மட்டன் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மட்டன் மசாலா சேர்ந்து செய்யும்போது குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அந்த சைடு வறுவலுக்கும் மட்டன் பீசஸ் போட்டுட்டு அந்த சாப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பீசஸ்லாம் போட்டுட்டு மசாலா போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலா மட்டும் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே குழம்புலையும் உப்பு போட்டுக்கோங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா மட்டன் வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அந்த சைடு மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் மட்டன் தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வைங்க. நல்லா ட்ரையாக வதங்கி வரணும். இங்கே வந்து நல்லா மசால் வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேங்காய் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்காமலும் மட்டன் குழம்பு விடலாம், அப்படியே விடலாம். நான் கொஞ்சம் ரொம்ப காரமாக வேண்டாம், எரிச்சிட்ருக்கும், அதனால் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். நிறையா சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேங்காய். இப்போ அந்த சைடு வந்து மட்டன் வறுவல் நல்லா ட்ரையாக வதங்கி வந்துருச்சு. கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம்.
இங்கே குழம்புலையும் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துருக்கேன். இதுவே சுக்கா மாதிரி வேணும்னா லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் பெப்பர் பவுடர் சேர்க்கலை. இப்போது குழம்புக்கு தாளிப்பு வந்து நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க. குழம்பு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். என் பையன் வந்து கரும்பு சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. கரும்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்ருந்தான். சரிடா சாப்பிடட்டுன்ட்டு கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொடுத்தோம். ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டுட்டு எனக்கு போதும்னு சொல்லிட்டான். அவனுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மென்று சாப்பிட்றதுக்கு. அந்த கரும்பெல்லாம் நாங்கள் தான் காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஸ்பைசஸ் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா பிரியாணி மசாலாலே எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதனால் ஹோல் ஸ்பைசஸ் சேர்க்க தேவையில்லை. அந்த ஆனியன் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு ஆனியன் பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கம்மியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிச்சம் இருக்க பவுடரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காரம் எனக்கு வேணும், அதனால் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகாய் காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது அந்த பிரியாணி ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தயிர் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் பீசஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணிக்கு வந்து தக்காளி சேர்க்க தேவையில்லை. தயிர், லெமன் புளிப்பே போதும். இப்போ மட்டன் சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூடி போட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணியே எடுத்திருக்கேன். 3 கப்பு ரைஸ் சீரக சம்பா எடுத்து ஊற வச்சுருந்தேன். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஊற வச்சுட்டேன். 20 மினிட்ஸ் ஊறணும். நான் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா தம் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். அதனால ஒரு ஹாஃப் கப் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மட்டன் தண்ணியிலையும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். சீரக சம்பாவில் செய்யும்போது அந்த சீரக சம்பாவோட வாசனைக்கும் அதுக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் வெந்து ரெண்டும் சமமாக வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு கொஞ்சம் வேகட்டும்.
இப்போ இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் தண்ணி இழுத்து இந்த மாதிரி சமமாக வந்துருச்சு. இப்போ வந்து தம் போட்டுக்கலாம். தோசைக்கல் வச்சு ஹையில் வச்சு வச்சுருங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து கல்லில் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. பிரியாணி எடுத்து அதில் வச்சுட்டு நான் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் ஸ்டீம் வந்து வெளியே போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து வாழை இலை கூட உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாழை இலை ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போது அது ஒரு 10 நிமிஷம் தம்மில் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து 65 வந்து ரெடி பண்ணிடலாம். எப்படியும் சிக்கன் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிக்கன் பீசஸை போடுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து பிரிஞ்சு வராது. கார்ன்ஃப்ளவர் முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணதுனால மசால் பிரியாமல் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருந்தது. இப்போது சிக்கன் பீசஸ்லாம் போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் மிக்ஸ் பண்ணாமல். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி போட்டு இது பண்ணுங்கள். நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு அந்த சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கிறேன். தம்பிக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு சிக்கன் வேணும்னு சொன்னால் சரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்ட்டு தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நான்வெஜ் ஃபீஸ்ட்டுன்னு சொல்லலாம். திண்டுக்கல் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், முட்டை, தயிர் வெங்காயம், அப்புறம் சேலட் ஏதாவது ஃபைபர் சேர்த்துக்கணும் இல்லையா, அதனால் வெள்ளரிக்காய் கேரட் கட் பண்ணி வச்சு சாப்பிட்ருந்தோம். ஒரு பெர்ஃபெக்ட்டு மீலாக இருந்தது. இப்போ தம்மை ஒரு 10 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடி பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சுத்தமாக அடியில் வந்து அடி பிடிக்கலை. நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துருந்துச்சு. அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இப்போது நான்வெஜ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு.